குஜராத் மாநிலத்தினுடைய மிக முக்கியமான காவல்துறை அதிகாரி டிஐஜியாக இருந்த திரு வன்சாரா கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் சிறையில் விசாரணை கைதியாக இருந்து வருகிறார். ஏறத்தாழ 6 ஆண்டு காலம் அவர் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் என்றே சொல்ல வேண்டும். விசாரணையில் இருந்தாலும் கூட அந்த அதிகாரி இப்போது அண்மையில் பொறுமையை உடைத்து கொண்டு கடிதத்தின் வழியாக வெளியில் வந்திருக்கிறார். தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என்னை விடுவியுங்கள், நான் உண்மையை பேச வேண்டும் என்று கிளர்ந்து எழுந்திருக்கிறார். அவர் எழுதியிருக்கிற பகிரங்கமான கடிதத்தினுடைய சாரம் என்பது, குஜராத் மாநிலத்தில் என்கவுண்டர் என்ற பெயரில் அப்பாவி இளைஞர்களை கொல்லச் சொல்லி அரசாங்கமே சொன்னது. பாகிஸ்தான் உளவுத்துறையோடு தொடர்பு கொண்டு தன்னை கொல்ல வந்ததாக திரு நரேந்திர மோடி சித்திரத்தை ஏற்படுத்தி கொண்டு காட்சியை உருவாக்கி இளைஞர்களை கொல்வதில் முன்னிலை வகித்தார். அவருடைய உத்தரவை ஏற்று நாங்கள் செயல்பட்டோம். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் பலிகடாக்களாக இன்று சிறையிலே இருக்கிறோம். அப்படி உத்தரவை போட்ட திரு நரேந்திர மோடியும் அந்த மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவும் வெளியிலே உலவி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் சிறையிலே இருக்க வேண்டியவர்கள் அவர்கள்தான் என்று பகிரங்கமாக கடிதம் எழுதியிருக்கிறார் டிஐஜி திரு வன்சாரா. இந்த கடிதம் இப்போது புயலை கிளப்பியிருக்கிறது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இதற்குரிய விவாதத்தை நடத்த விடாமலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணியினர் விவாதம் செய்யக்கூடாது என்று தடுக்கப் போக அவை அமளியில் முடிந்துவிட்டது. லோக்சபாவிலும் அதுதான் ஏறத்தாழ நிலைமை. இதையெல்லாம் தாண்டி இப்போது மக்கள் மன்றத்தில் ஊடகங்களில் இந்த வாதம் பெரிதாகி இருக்கிறது. இந்திய பிரதமருக்காக பேசப்படுகிற திரு நரேந்திர மோடி இன்றைக்கு உள்துறை அமைச்சகத்தாலேயே, அவரோடு இருந்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவினாலேயே சங்கடத்திற்கு ஆளாகி சிக்கலில் சிக்கியிருக்கிறார். குஜராத்திலேயே அவருடைய நிலைமை கேள்விக்குறியாகி இருக்கிறது என்பன போன்ற குற்றச்சாட்டுகள் அம்பு கணைகளாக அவர் மீது வீசப்படுகின்றன. இவற்றையெல்லாம் மையமாக்கி கொண்டு என்கவுண்டர் என்பது போலி என்கவுண்டர் ஆகிவிட்டது. இது ஒரு மரபாகி இருக்கிறது. இது சரியா முறையா என்பன போன்ற வினாக்களுக்கு நம்முடைய விவாத மேடை இன்று ஒருவேளை பதில் தரலாம். கடந்த ஒரு 12 வருஷமாக குஜராத் மாநிலத்தில் சிறுபான்மை மக்கள் அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டதும் நரவேட்டை நடந்ததும் உலகறிந்த நாடறிந்த விஷயம். ஆனால் இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது, நண்பர் ஞானதேசிகன் சொன்னது போல, ஒரு 6 ஐபிஎஸ் அதிகாரிகள், மற்ற போலீஸ் அதிகாரிகள், கிட்டத்தட்ட 32 பேர் கடந்த 6-7 ஆண்டு காலமாக சிறையில் இருக்கிறாங்க. அவர்கள் மீதுள்ள குற்றச்சாட்டு மோசடி என்கவுண்டர். மோசடி என்கவுண்டர் என்பது போலீஸ் அதிகாரிகள் தானாக செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு கொலை கொள்ளை சம்பவம், ஆன்டி சோஷியல்ஸ் என்பது கூட வேறு. அது சில நேரத்தில் போலீஸை அவங்க கூட சோமோட்டோவோ பண்ணலாம். இது அநேகமாக அந்த மோசடி என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டவர்கள், இறந்தவர்கள் அனைவருமே சிறுபான்மை இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள், அப்பாவிகள். ஆகவே அப்போ மோசடி என்கவுண்டர் செய்தார்கள் என்பதற்காக கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஒரு 32 பேர். அநேகமாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ஒரு 6 ஐபிஎஸ் அதிகாரிகள், 32 போலீஸ் அதிகாரிகள் இந்த அளவுக்கு மோசடி என்கவுண்டரில் கைது செய்யப்பட்டு அவர்கள் ஒரு விசாரணை கைதிகளாக இருப்பது வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லை. அப்படிப்பட்ட மோசடி, அப்படிப்பட்ட கைது செய்ய உள்ளே இருக்கிற போது அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி. மோசடி என்கவுண்டருக்காக நாங்கள் கைது செய்யப்பட்டு எங்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சிபிஐ இந்த மோசடி என்கவுண்டருக்கு உத்தரவிட்ட அந்த அரசின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அன்று முதலமைச்சராக நரேந்திர மோடியாக இருந்தாலும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருந்தாலும் அவர்கள் ஆணையின்படிதான் அவ்வளவும் நடந்தது. ஆகவே அவர்கள் ஆணையின்படி நடந்த மோசடி என்கவுண்டர், அதற்காக நாங்கள் அந்த விசாரணையை சந்திக்கிற போது, வழக்கை சந்திக்கிற போது அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த குஜராத் அரசு இருக்க வேண்டியது அது அகமதாபாத் தலைமைச் செயலகத்தில் அல்ல, ஒன்று மும்பையில் இருக்கக்கூடிய சிறையில் இருக்கணும், அல்லது சபர்மதி இருக்கக்கூடிய இன்னொரு சிறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது தான் அடுத்து சொல்வது ரொம்ப கவனமானது. ஒரு அரசு ஆணையின்படி நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிற போது, எங்கள் மீது வழக்கு தொடுக்கிற போது
எங்களை பாதுகாப்பதற்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அரசு வர வேண்டாமா? ஆணையற்ற உள்துறை அமைச்சர் வர வேண்டாமா? முதலமைச்சர் வர வேண்டாமா? ஆகவே அரசியலுக்காக இதெல்லாம் செய்துவிட்டு இன்னைக்கு ஒரு புறத்தில் நாங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், எங்களை பற்றி கவலைப்படாதது மட்டுமல்ல, இதை வச்சே உங்களுக்கு அரசியல் செஞ்சு ஆட்சி பிடிப்பு முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் என்ன கடைசியாக என்ன சொல்கிறாரு? அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இந்த அளவுக்கு மோசமாக டெஸ்பரேட்டாக என்ன செய்கிறாருன்னா, நான் என் வேலையை ராஜினாமா பண்ணுறேன், ரிசைன் பண்ணிடுறேன், பெட்டர் டு குயிட் அப்படிங்கிற மாதிரி வெளியில் சொல்லிட்டு நண்பர் சொன்னது போல இந்த ஓய்வூதிய அந்த அந்த இது பெனிஃபிட் எதுவுமே எனக்கு பலன் எதுவுமே வேண்டாம். அதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாரு. அமித்ஷா பெயிலுக்கு ராம் ஜெத்மலானி போன்ற மிக அதிகமாக ஃபீஸ் வாங்குகிற வழக்கறிஞரை வைத்து 3 மாதத்தில் பெயில் வந்து விட்டார். ஆனால் அந்த அரசு சொல்வதை கேட்டு நடந்த எங்களை போன்றவர்கள் இன்றைக்கு வக்கீல்கள் வைக்கிறதற்கு கூட எங்களுக்கு சக்தி இல்லாத நிலைக்கு எங்களை உருவாக்கி விட்டார்கள். அதோட உச்ச நீதிமன்றமும் மறுத்திருக்காங்க. நான் முடிக்கல. அதாவது மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டல்ல, காங்கிரஸ் கட்சி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டல்ல, அல்ல பிஜேபி விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டல்ல, எந்த ஐபிஎஸ் அதிகாரி டிஐஜி ரேங்க், ஒரு டிஐஜி ரேங்கில் இருக்கக்கூடிய பல ஆண்டு காலம் வேலை செய்த அந்த ஐபிஎஸ் அதிகாரி அவரே ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்வது என்பது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு 12 ஆண்டு காலமாக அவர் ஆட்சியின் போதுதான் இது நடந்ததென்றால் அவர் ராஜினாமா செய்துவிட்டு வழக்கை விசாரணை சந்திக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லக்கூடிய கோரிக்கை. ஒரு சுற்று வந்துடுவோம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா லலிதா அவர்கள் சொல்வதற்கு வசதியாக இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வழக்கறிஞர்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க. ஒரு முதலமைச்சர் உத்தரவு போட்டார், அதை கேட்டு தான் செய்தோம் என்று ஒரு காவல்துறை சொல்வது என்பதும், நான் இப்போது பலிகடை ஆக்கப்பட்டு விட்டேன், நரேந்திர மோடி தப்பித்து கொண்டு விட்டார் என்று சொல்லுவதும், இப்போ தான் தப்பித்துக் கொள்வதற்காக இவ்வளவு காலமும் முதலமைச்சர் சொன்ன உத்தரவெல்லாம் கேட்டு கேட்டு கண்ட இளைஞர்கள் நாங்கள் சுட்டோம், இத்தனை என்கவுண்டர்களும் நாங்கள் செஞ்சோம், அவர் தான் சொன்னார் இப்போ சொல்கிறார். நியாயத்தை உணர்ந்து ஒரு போலீஸ் அதிகாரி அன்றே வெகுண்டெழுந்து இப்படி தப்பெல்லாம் செய்ய முடியாது. அப்படி தமிழ்நாட்டிலையும் பல உதாரணங்கள் உண்டு, இந்தியா பூரா பல உதாரணங்கள் உண்டு. இவர் வெளியில் வந்திருக்கணும், ஹானஸ்டானவராக இருந்தால். சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி அகப்பட்டு கொண்டதுனால தன்னுடைய குற்றத்தை நரேந்திர மோடி போடுகிறாரா? ஒன்று. அடுத்தது, முதலமைச்சர் என்பது சொன்ன உத்தரவு என்பது வாய்மொழி உத்தரவு தான். ரிட்டனாக இந்நேரம் என்கவுண்டர் பண்ணுன்னு சிஎம் வெளியே கொடுத்துருக்க மாட்டார். இப்போ உங்கள் நிலை என்ன? அதாவது இந்த அதிகாரி குஜராத் காவல்துறை அதிகாரியாக இல்லை, ஆட்சியாளர்களுடைய அதிகாரியாக இருந்திருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. வன்சாரா சொல்கிறார், மோடியை நான் கடவுள் மாதிரி இன்றைக்கும் நேசிக்கிறேன். அப்போ நாளைக்கு வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து அங்கே மோடியை கைது செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் இவர் போய் கைது செய்வாரா? ஒருத்தரை பார்த்து ஒரு அரசியல் தலைவரை கடவுள் அளவுக்கு நேசிக்கிறார், அவர் சொல்வதையெல்லாம் கடவுள் சொன்ன வாக்காக கருதி அவரை செயல்படுத்துகிறார். ஒரு போலீஸ் அதிகாரியாக, ஒரு மக்களுக்கு பொறுப்பானவராக இவர் வன்சாரா இல்லை. அவருடைய கடிதம் முழுக்க ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் போல தெரிஞ்சாலும் கூட இதில் இழையோடுகிற விஷயம் என்னென்னா ஒரு மிரட்டல். அமித்ஷாவை எதிர்க்கிறார், ஆனால் மோடியை எங்கேயுமே எதிர்க்கல. இன்றைக்கு கூட மோடியை நம்புகிறார், ஆனால் மோடிக்கு ஒரு மிரட்டல் விடுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் டெல்லிக்கு போகிற கனவுகளோடு இருக்கிறீர்கள், உங்களை ஒரு சூப்பர்மேன் என்கிற நிலைக்கு நாங்கள் தான் உயர்த்தி இருக்கிறோம், நீங்கள் வகுத்து கொடுத்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றினோம், அதனால்தான் இந்தியாவில் உள்ள அனைத்து முதலமைச்சர்களிலும் மிக பலம் வாய்ந்த ஒரு ஸ்ட்ராங் மேன் என்ற பட்டத்தை நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள், இதற்கு காரணம் நாங்கள் தான். நீங்கள் டெல்லி செல்லும் கனவில் இருக்கிறீர்கள், எங்களை விட்டு விடாதீர்கள், விட்டுவிட்டால் ஐ வில் கால் எ ஸ்பேட் எ ஸ்பேட். உண்மையை சொல்வேங்கிறார், உண்மையை சொல்வேன், நேரம் வரும்போது உண்மையை சொல்வேங்கிறார். இன்னொன்று சொல்றார், ஒரே படகிலே பயணம் செய்கிறோம், எச்சரிக்கை. கவிழ்வதாக இருந்தால் இருவரும் கவிழ்வோம், தப்பிப்பதாக இருந்தால் இருவரும் தப்பிப்போம், நீங்கள் மட்டும் தப்பிக்க நினைத்தால் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போவேன். இதெல்லாம் மறைமுகமாக இவர் மோடிக்கு விடுக்கிற எச்சரிக்கை. அப்படின்னா இன்னும் நிறைய செய்தி ஒன்றை பற்றி இருக்குப்பா, பார்த்து நடந்துக்க, அப்படி இல்லைன்னா நான் இன்னும் நிறைய தொடர்ந்து நிறைய வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறத இப்போ எச்சரிக்கை மூலமாக சொல்றாரு. இப்போ அமித்ஷாவை தான் இதில் தாக்கி இருக்காரு, மோடிக்கு மறைமுக மிரட்டல் விடுத்திருக்கிறார்.